அவனை கதவுக்கு வெளியே தூக்கி எறிந்துவிட்டு மீதம் இருந்த 2 பாடிகார்ட்ஸையும் வெளியில் எறிந்தவன் கதவை மூடி கதவுக்கு முன்னால் நின்று கொண்டான். அப்பொழுது வம்சி அவனை பார்த்து, நீ என்ன யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சுட்ட, நிச்சயம் என் ஃபேமிலி ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க என்று அவன் சொன்னதுதான் தாமதம். லம்போ அவனை கோபமாக முறைத்து அவனை நோக்கி ஓடி வர, ஐயோ அம்மா, என் மூஞ்சி போச்சு, இந்த ஏணி மரத்தடிய என் மூஞ்சிலேயே குத்த போறான் என்று சொல்லி தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு, என ஒன்றும் பண்ணிடாத என்று அலற ஆரம்பித்தான். அந்த பயம் இருக்குதுல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் பல்ல உடைச்சு உட்கார வச்சிருவேன், ஒழுங்க ஓடி போயிடு என்று சொல்லிவிட்டு யாரும் உள்ளே நுழையாதபடி கதவின் அருகில் நின்று கொண்டான். அப்போது வம்சி தன் அருகில் நின்றிருந்த வெங்கடேஷ் என்ற பாடிகார்டு அருகில் சென்று, டேய், இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு, அந்த விக்ரம், அஜய் 2 பேர்ல யார் வெளியில போனாலும் உடனே தெரியப்படுத்து, இன்னைக்கு நம்மளோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அவனுங்களை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு என்று கோபமாக சொன்னான். உடனே வேகமாக தலையை ஆட்டிய வெங்கடேஷ், நீங்க போயிட்டு வாங்க சார், நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். அதன் பிறகு கீழே கிடக்கும் தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு பதுங்கியபடி அந்த இடத்தில் இருந்து வேகமாக வெளியில் சென்றான் வம்சி. வெளியில் சென்று தன்னுடைய ஆட்களுக்கு டயல் செய்து சிட்டியில் இருக்கும் மொத்த ரவுடிகளையும் அழைத்து கொண்டு அந்த டீ ஹவுஸுக்கு வர ஏற்பாடு செய்தான். அதே சமயத்தில் உள்ளே விக்ரம் கேஷுவலாக டீ குடித்துக் கொண்டிருக்க அவன் அருகில் அஜய் கிருஷ்ணாவும் ஆனந்தும் கொஞ்சம் தயக்கம் கலந்த பயத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். ஐ எம் ரியலி சாரி மிஸ்டர் விக்ரம் சார், நீங்க வர்றதுக்குள்ள அந்த வம்சியை எப்படியாவது இந்த இடத்த விட்டு துரத்தலான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணியே ஆகணும்னு உறுதியா இருந்துட்டான். எங்க 2 பேருக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதுக்கு பழிவாங்க தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான், இதனால உங்களுக்கு தான் ரொம்ப தொந்தரவாயிருச்சு என்று கவலையுடன் சொன்னான் அஜய் கிருஷ்ணா. அஜய், நான் தான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேனே, இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ற? நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பா நினைக்கல, உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம் என்று விக்ரம் சாதாரணமாக சொன்னான். தேங்க்யூ சார், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க சார் என்று அருகில் நின்றிருந்த ஆனந்த் கேட்டான். உடனே விக்ரம் சிரித்துக்கொண்டே, நான் நல்லா இருக்கேன், ஆனந்த் நீ எப்படி இருக்க என்று கேட்டதும் அவன் சிரித்துக்கொண்டே வேகமாக தலையை ஆட்டினான். விக்ரம் சார், நீங்க இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணட்டுமா என்று அஜய் கிருஷ்ணா கேட்க, ஹே சில் மேன், நான் நல்லா தான் இருக்கேன், உண்மையிலே நான் எதையும் நினைக்கல, இன்ஃபேக்ட் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வரும்போது கூட லம்போ கிட்ட இந்த பில்டிங்கை டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்ல லம்போ என்று கதவருகில் நின்றிருந்த லம்போவை பார்த்து கேட்க, உடனே அவன் ஆமா சார் என்று தலையை ஆட்டி சொன்னான். நான் அதுக்காக மட்டும் கேட்கல சார், அந்த வம்சி கிட்ட நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாத வரைக்கும் அவன் நம்ம கிட்ட ரொம்ப நல்லா பழகுவான், உண்மையிலே அவனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அவன்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் அவன் கண்டிப்பாக பழி வாங்கணும்னு நினைப்பான். இப்போ கூட அவன் நிறைய பேரை இங்கே கூட்டிகிட்டு வர சான்ஸ் இருக்கு, அதனால தான் நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்னு சொல்கிறேன் என்று கவலையுடன் சொன்னான் அஜய். அவன் சொன்னதையெல்லாம் கேட்ட விக்ரம் சலித்து கொண்டே, அஜய் அட அவனோட பிரச்சனையெல்லாம் விட்டுத்தள்ளு, முதல்ல நம்ம விஷயத்துக்கு வருவோம், என்ன எதுக்கு நீங்க வர சொன்ன, முதல்ல அதை பத்தி சொல்லு என்று கேட்டான் விக்ரம். விக்ரம் முதலில் அஜய் கிருஷ்ணாவுக்கு இருக்கும் பிரச்சனையை தெரிந்து கொள்ள நினைக்கிறான். விக்ரம் அப்படி கேட்டதும் அஜய் கிருஷ்ணா மற்றும் ஆனந்த் இருவரின் முகமும் சுருங்கி போய் கவலையுடன் தலைகுனிந்து நின்றார்கள். என்னாச்சு உங்களுக்கு, டக்குனு ரியாக்ஷனே மாறுது, அந்த அளவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அஜய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட தெளிவா சொன்னாதானே என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியும், இப்ப சோகமா நின்றுட்டு இருக்கிறதுனால எல்லாம் சரியாயிடுமா என்ன என்று விக்ரம் அவர்களை பார்த்து கேட்டான். அவர்களது சோகமான முகம் விக்ரமின் மனதை என்னவோ செய்தது. உண்மையில் அவர்கள் இருவருமே சென்னையில் இருந்த பொழுது எத்தனை அளவிற்கு உற்சாகமாக இருந்தார்கள் என்பதை அவன் கண்ணாலேயே பார்த்தான். அதனால் பாம்பே வந்த சில நாட்களிலேயே அவர்கள் நிறைய பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள். தனக்கு இருந்த போதாத கஷ்ட காலத்தில் மிகவும் உறுதுணையாக இருந்து உதவி செய்த இவர்கள் இருவருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று விக்ரம் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. இவர்களது பிரச்சனையை நிச்சயம் சரி செய்ய வேண்டும், அதன் பின்புதான் அடுத்த வேலையை தொட வேண்டும் என்று அப்பொழுது தனது மனதிற்குள் உறுதியாக சொல்லிக் கொண்டான். அப்போது விக்ரம் ஆனந்தை பார்த்து, ஆனந்த் நீயாவது சொல்லு என்று கேட்க, ஆனந்த் எதையோ சொல்ல வரும் முன்பு அஜய் கிருஷ்ணா அவனை தடுத்து, இல்ல நானே சொல்றேன் என்று அவனுடைய பிரச்சனையை சொல்ல வர, அந்த நேரத்தில் சரியாக ராக்கெட் ராஜாவிடமிருந்து விக்ரமின் போனுக்கு ஒரு வீடியோ கால் வந்தது. சாரி அஜய், ஒரு முக்கியமான கால், அவாய்ட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க என்று சொல்லிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு தனியாக வந்தான். இதற்கு முன்பு சுரபியா அஜய் கிருஷ்ணாவா என்று முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது தன் வாக்கு கொடுத்ததால் அஜய் கிருஷ்ணா பிரச்சனையையே முதலில் பார்க்க வேண்டும் என்று விக்ரம் முடிவு செய்திருந்தான். ஆனால் அதே சமயத்தில் ராக்கெட் ராஜாவையும் லூசிஃபரையும் சுரபியை தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டரும் போட்டிருந்தான். விக்ரம் சொன்னதின் பேரில் சுரபியும் அவளுடைய தோழியும் கடத்தப்பட்ட இடத்திற்கு சென்று சிசிடிவி ஃபுட்டேஜ்களை எல்லாம் கலெக்ட் செய்ததும் அந்த கார் சென்ற திசையை வைத்து அவர்கள் இருந்த இடத்தை கண்டுபிடித்திருந்தார்கள். ராக்கெட் ராஜாவும் அவனுடைய ஆட்களும் உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த ஆட்களை எல்லாம் அடித்து துவம்சம் செய்தவர்கள்
இருவரையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டு விக்ரமுக்கு நேரடியாக வீடியோ கால் செய்தார்கள். விக்ரம் அதை அட்டன் செய்ய ராக்கெட் ராஜா, லூசிஃபர், அவனுடைய பிரதர்ஸ் என்று எல்லோரும் ஒரு பாலடைந்த பில்டிங்குக்குள் நின்று கொண்டிருந்தார்கள். விக்ரம் சார், சுரபி மேடமையும் அவங்களோட ஃப்ரெண்ட் 2 பேரையும் காப்பாத்தியாச்சு. 2 பேரும் மயக்கத்துல இருக்கிறதுனால நம்மளோட ஆளுங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க என்று சொன்னான். வேற அடி எதுவும் படலையே என்று விக்ரம் கேட்க, சுரபி மேடம்க்கு எந்த அடியும் இல்ல சார், கூட இருந்த பொண்ணதான் கன்னத்துல அரைஞ்ச மார்க் இருக்கு என்று ராக்கெட் ராஜா சொல்ல, அவனுங்கெல்லாம் இப்ப எங்க இருக்காங்க என்று விக்ரம் கோபமாக கேட்டான். இதோ இங்கேதான் மண்டி போட்டுட்டு எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்று சொன்ன ராக்கெட் ராஜா போனை அந்த ரவுடிகளின் பக்கமாக திருப்பினான். அங்கே 5 பேர் முகத்திலும் கைகால்களிலும் அடிபட்டு இரத்த காயங்களோடு பயத்தில் மண்டிக்கிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். சார், கூட இருந்த பொண்ணு உங்க வீட்டு பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களோட டார்கெட் எல்லாம் அந்த ஷில்பாவை கடத்துறது மட்டும்தான். நீங்க அவங்க கிட்ட சொல்லி எங்களை விட சொல்லுங்க சார், ப்ளீஸ் என்று அழுது கொண்டே ஒருவன் சொல்ல, லூசிஃபர் சிரித்துக்கொண்டே, டேய், இப்படி உங்களை அடிச்சு உட்கார வைக்க சொன்னதே அவர்தான்டா என்று சொல்ல, உடனே ராக்கெட் ராஜாவும் மற்ற ஆட்களும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பொண்ணை நீங்க எதுக்காக கடத்துனீங்க என்று விக்ரம் அவர்களிடம் கேட்க, சார், அந்த பொண்ணை என் ஃப்ரெண்டு ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நேத்து ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்றதாவும் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அதுதான் அவளை கடத்திட்டு வந்து அவன் முகத்துல ஆசிட் அடிச்சிடலாம்னு என்று கடைசி சில வார்த்தைகளை தயக்கத்துடன் விழுங்கினான் அந்த ரவுடி. அதை கேட்டதும் விக்ரமுக்கு பயங்கரமாக கடுப்பானது. இந்த ஐடியா உனக்கு யாரா கொடுத்தது? அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணவனா என்று கேட்க, அவன் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான். அவன் இப்ப எங்க இருக்கான் என்று விக்ரம் கேட்க, அவன் கூட்டத்தில் இருந்த ஒருவனை கை காட்டினான். உடனே ராக்கெட் ராஜா அவனை இழுத்து கொண்டு வந்து கேமரா முன்னால் நிற்க வைத்தான். விக்ரம் அவனை கோபமாக பார்த்தபடி, பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா ஆசிட் அடிப்பியா? உனக்கெல்லாம் இந்த சொசைட்டி இவ்வளோ தைரியம் கொடுத்து வச்சிருக்கு என்று கடுப்பாக சொன்னவன், ராஜா, அந்த ஆசிட்டை இவன் மூஞ்சில் அடிச்சு அனுப்பு என்று சொன்னான். அதை கேட்டதும் பதறி போனவன், சார் சார் சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் ஏதோ போதையில தெரியாம அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். சத்தியமா இனிமே எந்த பொண்ணு பக்கமும் போக மாட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ், உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் சார் என்று கேமரா முன்னால் விழுந்து கதறினான். அவன் கதறுவதை பார்த்த மற்ற ரவுடிகள் எல்லாம் பயத்தில் வியர்வை வடிய நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனுடைய கதறலை கொஞ்சமும் கண்டுகொள்ளாத ராக்கெட் ராஜாவும் லூசிஃபரும் அவன் வைத்திருந்த ஆசிடை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய முகத்திலேயே பொலிச்சென்று ஊத்த வழி தாங்க முடியாமல் தரையில் விழுந்து அலற ஆரம்பித்தான். அவனுடைய முகம் வெந்து உருகிக் கொண்டிருப்பதை பார்த்த மற்ற ரவுடிகளுக்கெல்லாம் அள்ளுவிட ஆரம்பித்து விட்டது. ராஜா, இதை பார்த்தே மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்காது. எல்லாரையும் அங்கிருந்து விரட்டி விட்டுருங்க. அப்புறம் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுரபி எப்படி இருக்கான்னு பாருங்க. நாம தான் காப்பாற்றணும்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். போலீஸ் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் விக்ரம். அதன் பிறகு மீண்டும் அஜயிடம் வந்து, இப்போ சொல்லு அஜய், என்ன பிரச்சனை என்று கேட்டான். அஜய் கொஞ்சம் பெருமூச்சு விட்டபடி, உண்மையிலே நான் இப்போ கிருஷ்ணா ஃபேமிலியில் இல்லை விக்ரம் சார். போன மாதம் அப்பாவும் என் அம்மாவும் சேர்ந்து பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்தாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. லாஸ்ட்டாக அவங்க வர்றதுக்கு புக் பண்ணியிருந்த ப்ரைவேட் ஃப்ளைட்டு பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு மட்டும் கேள்விப்பட்டேன். அதில் அவங்க 2 பேரும் இறந்துட்டதா சொல்கிறாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அஜயின் குரல் திணறியது. விக்ரம் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி, மேலே சொல்லு என்று சொல்ல, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன ஆச்சு, நிஜமாவே அந்த ஃப்ளைட்டில் அவங்க வந்தாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை பற்றி தேடிட்டு இருக்கிற டைமில் எங்கள் ஃபேமிலியில் இருக்க சீனியர் பீப்புள்ஸ் எல்லாரும் என்கிட்ட ஒரு சில பேப்பர்ஸை கொடுத்து அதில் சைன் பண்ண சொன்னாங்க. அதிலிருந்து விஷயம் எல்லாமே ரொம்ப பயங்கரமானதாக இருந்துச்சு. எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. அதனால நான் அதில் சைன் போட ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் பேப்பரில் நான் சைன் பண்ணாததுனால தான் இவ்வளோ பிரச்சனையையும் சந்திக்க வேண்டியதாக போச்சுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் அஜய். நடந்ததையெல்லாம் கேட்ட விக்ரமிற்கு மிகவும் கோபம் வந்தது. அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க எந்த பிரச்சனையும் சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அஜய் கிருஷ்ணா அந்த குடும்பத்தில் லீடாக இல்லாட்டினாலும் அவனுடைய அப்பா அவங்க ஃபேமிலியில் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இருந்திருக்காரு. பாம்பேயில் அவருக்கு அதிகாரம் ரொம்பவே அதிகம்தான். ஸோ இவங்க பிளான் பண்ணி தான் அவங்க அப்பாவை ஃபாரினுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சிகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணது யாராக இருக்கும் என்று யோசித்தவனின் மனதில் திடீரென கோவிந்த் கிருஷ்ணா தோன்றினான். உடனே அஜயிடம், அஜய், நீ கோவிந்த் கிருஷ்ணா கிட்ட பேசினியா? அவர் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணலையா என்று கேட்டான் விக்ரம். இல்லை விக்ரம் சார், என்னால் அவரை மீட் பண்ணவே முடியல. இப்போது சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு வேண்டாத ஒரு ஆள். அதனால அங்கே இருக்கிற யாருமே என்னை உள்ள நுழைய கூட விட மாட்டாங்க என்று அஜய் சொன்னான். அதை கேட்ட விக்ரமிற்கு மனதில் மிகவும் கஷ்டமாகவும் அதே சமயம் சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலியில் உள்ளவர்களை நினைத்து அதிக அளவு கோபமாகவும் இருந்தது. இதற்கு பின் எத்தனை சூழ்ச்சிகள், அஜய் கிருஷ்ணா எத்தனை கடினமான சூழ்நிலையில் இருக்கிறான் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டான். நீ எந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அஜய். கண்டிப்பாக நான் உனக்கு என் சைட்லேருந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன் என்று விக்ரம் சொன்னான். விக்ரம் சார், இந்த விஷயத்தில் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன்.
தயவு செஞ்சு என்னோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுங்க. அவங்க வந்த ஃப்ளைட் உண்மையிலே பிளாஸ்ட் ஆயிருச்சா, இல்லை என் அப்பா அம்மா இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்களா? எனக்கு எதுவுமே புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால் எதுவுமே கிளியராக யோசிக்க முடியல. யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரியல. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் என்று கோபமாக சொன்னான் அஜய் கிருஷ்ணா. தன் அப்பா அம்மா தனக்காக விட்டு சென்ற பல நிறுவனங்களை கையாளும் சக்தி அஜய்க்கு இல்லை. அதை அவனிடம் இருந்து தட்டி பறிப்பதற்காகத்தான் இத்தனை பெரிய சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டவன் அந்த சொத்துக்கள் அனைத்தையும் விக்ரமின் பெயருக்கு மாற்ற ஏற்கனவே முடிவு செய்திருந்தான். தனது பெற்றோர் உயிருடன் உள்ளனரா இல்லையா என்று அறிந்து கொள்வதே அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதற்கு முன்னால் இந்த சொத்துக்கள் எல்லாம் ரொம்பவே சாதாரணமாக தெரிந்தது. விக்ரம் சார், நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்றதுக்காக நான் இதை சொல்லல. என் அப்பா அம்மா காணாம போனப்பவே நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். என் அப்பா அம்மா சேர்த்து வச்ச இந்த சொத்தையெல்லாம் யார் யாரோ அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நான் மனப்பூர்வமாக உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுக்கறத விட எனக்கு ஒரு பெரிய நிம்மதி வேற எங்கேயும் இல்லை. பதிலுக்கு நீங்கள் எனக்கு என் அப்பா அம்மாவை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க, போதும். எனக்கு அவங்க மட்டும் போதும். இந்த சொத்து அந்தஸ்து எதுவுமே வேண்டாம் என்று கண்ணீர் மல்க சொன்னான் அஜய் கிருஷ்ணா. அதை கேட்டு விக்ரம் எழுந்து வந்து அஜயை கட்டிப்பிடித்து ஆறுதலாக, உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ தைரியமாறு. பதிலுக்கு எனக்கு இந்த சொத்து பதவின்னு எதுவும் தேவையில்லை. நீங்கள் என்கிட்ட எப்படி இப்படி பாசமாக இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தால் அதுவே போதும் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னான். விக்ரம் அப்படி சொன்னதும் அஜய்க்கும் ஆனந்திற்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. பதிலுக்கு அஜய் ஏதோ சொல்ல வரும் முன்பே திடீரென அந்த இடத்தில் ஆட்டு மந்தையைப் போல பல ரவுடிகளும் பாடிகார்ட்ஸும் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். அதை பார்த்து அஜய் ஆனந்த் இருவரும் ஷாக்காக, வம்சி சிரித்து கொண்டே, என்னங்கடா இது நீங்கள் எதிர்பார்க்கலையா? என்னையா அடித்து வெளியே தள்ளினீங்க? தைரியம் இருந்தால் இப்போ வாங்கடா பார்க்கலாம் என்று விக்ரம் உட்பட எல்லோரையும் பார்த்து மிரட்டினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.